ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அப்ராக்சிமேட்டாக டெக்னிக்கல் எஸ்ஐ அண்ட் தாலுக் எஸ்ஐக்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே தான் ஃபைனலாக ஒரு ஃபிக்ஸடு. ஸோ டியர்னஸ் அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேபி சேஞ்சஸ் ஆகும். ஒரு 6 months ஒன்று சேஞ்சஸ் ஆகிட்ருக்கும். ஹச்ஆர்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் சேஞ்சஸ் வரும். ஸோ ஹச்ஆர்ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேஜர் சேஞ்சஸில் இருக்கும். டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 சிட்டிஸ்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்ம ஒரு இந்த பேசிக் 36,900 பேசிக் இந்த ஹச்ஆர்ஏ 5,000 to 5,500 டயர் 1 சிட்டியில் தான் வரும். ஸோ சென்னை அரௌண்ட் 32 kilometers இந்த மாதிரி இருக்க ஏரியாஸை தான் உங்களுக்கு இந்த ஹச்ஆர்ஏ பாசிபிள். ஸோ மற்ற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000, 3,200. இப்போ நீங்கள் டயர் 3க்கு போயிட்டீங்கன்னா இது 1,800, 2,900 இந்த ரேஞ்சுக்கு போயிடும். சிசிஎல்லாம் சுத்தமாக 0 ஆயிரும். ஸோ நீங்கள் டயர் 3 தாண்டிட்டிங்கனாலே 2 தாண்டிட்டிங்கனாலே உங்களுக்கு சிசிஏ 0 ஆயிரும். மெடிக்கல் அலவன்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸட். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி ஒரு ட்ரைனிங் பீரியட் சென்னையில் இருக்கீங்க, இல்லை சென்னை சுற்றி போஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு நியர்லி இந்த பேக்கேஜ் ஒரு 65,000 நியர்லி வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் டிஏ ரேஞ்ச் மேபி சேஞ்ச் ஆகலாம். இப்போ 5800, 60 ஆகலாம். ஸோ இது சேஞ்ச் ஆகலாம். என்னன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் பேகேஎம் 78 எலிஜிபிள் வந்துருச்சு. ஸோ நீங்கள் 2026க்கு அப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பேசிக்லேருந்து உங்களுக்கு அப்படியே சேஞ்சஸ் ஆகும். ஸோ அவரேஜாக ஒரு 20% வந்து சேலரி ஹைக் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல நம்ம நியூஸ் பேப்பரில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் உங்களுக்கு இதுலேருந்து போட்டு பே ஃபிக்ஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவரேஜாக இப்போ 65னா ஒரு 75 to 80 உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்டர் அது வரதுக்கு மேபி 1 to 1.5 year 2 years வரைக்கும் ஆயிரும். பட் ரிவைஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸடான உங்களுக்கு ஒரு வரக்கூடிய ஒரு டெக்னிக்கல் எஸ்ஐக்கு ஒரு தாலுக் எஸ்ஐக்கான பேக்கேஜ் இதுதான். ஸோ இந்த பேக்கேஜ் இருந்தாலே நீங்கள் ஓரளவுக்கு இப்படி சொல்கிறது சாட்டிஸ்ஃபையான ஒரு ஸ்டேஜ், ஒரு மினிமம் நல்ல ஸ்கேல் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்கேலு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.